பகுதி 31. வர்ணன் வீடு. பாட்டி, இதென்ன விளையாட்டு? மனைவியோடு கூடல் வரை போயிருந்தவனை மறுமணம் செய்து கொள் என வந்து நிற்கும் பாட்டியிடம் கத்தினான் கலர்காரன். அதான்பா வர்ணன். வர்ணா, பாட்டி உன் நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன். ஏற்கனவே என் வயிற்றுல பிறந்த ஒருத்தியால் நான் நிறைய பேரை இழந்துட்டேன். இப்போ இருக்கிற உன்னையும் இழக்க முடியாது. கட் அண்ட் ரைட்டாக சொல்லி பாட்டி பிடிவாதம் பிடிக்க வர்ணனின் கோபம் தாறுமாறாக தலை தூக்கியது. பாட்டி வேண்டாம், என்னை கோபப்படுத்தாதீங்க. வர்ணா, இவ்வளோ நாள் நீ நல்லா தானே இருந்த. இப்போ அவள் வந்ததும் அவள் பக்கம் சாயிரப்பாரு. அதுக்கு தான் சொல்கிறேன், அவள் வேண்டாம் உனக்கு. பாட்டி, அப்போ நடந்ததையே நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, எந்த பிரச்சனையும் இல்லையா? ஏற்கனவே கேசவன் மாப்பிள்ளை வாங்கி இருக்கிற பணத்துக்கு நம்ம சொத்தை செந்தூரா கிட்ட கொடுத்தாச்சு. உனக்கே தெரியும், உன் தாத்தா கடைசி காலத்தில் எதுவோ புத்தி பேதலிச்சு போய் முக்கால்வாசி சொத்தை அந்த செந்தூரா பேரில் எழுதி வச்சிருக்காரு. தினம் விமலா தொல்லை வேற, சொத்தை எழுதித்தாங்கன்னு. பாட்டி, இருக்கிற சொத்தை பிரித்து கொடுங்க. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. உனக்கு இல்லை, உன் பொண்டாட்டி அப்புறம் இந்த வீட்டு எஜமானி ஆகிடுவா. விமலா மாலதிக்கு சேர வேண்டிய பங்கு கொஞ்சம் தான் இருக்குது. 2 பேருக்கும் தெரிஞ்சால் அவ்வளோதான். நாங்கள் என்னமோ உனக்கே எல்லாம் வரணும்னு பண்ண மாதிரி நினைப்பாங்க. பாட்டி பலதையும் போட்டு மனசில் குழப்பிக்காதீங்க. எனக்கு எதுவுமே வேணாம், அவங்களுக்கே கொடுத்துடுங்க. உன் புது பொண்டாட்டி சும்மா விட்டுடுவாளா? பாட்டி, என்கிட்ட கத்தி எதுவும் ஆக போகிறதில்ல. நான் சொன்னதை கேளு, அதுதான் நல்லது. நீங்கள் வக்கீலை வர வச்சு எல்லாம் பிரித்து கொடுங்க. வர்ணன் கோபமாய் சொல்லிவிட்டு போக மறுநாள் வந்து நின்றார் வக்கீல். சேதுராமன் உயிலை பற்றி தெரிந்த விமலா பேயாட்டம் ஆடினாள். என்னத்தை நான் சொல்கிறது, கடைசியில் உங்கள் புருஷன் எங்கள் கழுத்தை அறுத்துட்டாருல்ல. அவளுக்கு ஆட்டம் போட இருக்கிற சொத்து பத்தாதா? இதில் எங்களோட பங்கையும் சேர்த்து கொடுத்துருக்காரு. மாலதி எதுவும் பேசவில்லை. அவளுக்கு இதிலெல்லாம் விருப்பமில்லை. மனம் விரும்புவனோடு மண்தரை என்றாலும் அவளுக்கு ஓகேதான். கேசவன் கொதி தெழுந்து விட்டான். நான் ஊதாரித்தனமாக இருந்ததுக்கு அவளுக்கு வரவேண்டிய சொத்தில் கையை வச்சிட்டிங்கல்ல. மாப்பிள்ள, நான் எதுவும் புதுசாக இல்லாததை சொல்லலை. அவர் எழுதி வச்ச உயில் இதுதான். என்ன பெரிய உயில்? உங்களுக்கு தான் சொந்தம் ரொம்ப முக்கியமாச்சே. அப்போ மறுபடியும் சரியா பிரிங்க. அதெல்லாம் என் கணவன் எழுதினது, யாராலையும் மாற்றி எழுத முடியாது. சொன்னது காதல விழுந்துச்சா விமலா? வா, வாடி போகலாம். விமலாவை கேசவன் வாய் கூப்பிட்டாலும் மனமோ வராதே என்றது. அதற்குள் பாட்டி, இருங்க மாப்பிள்ள இருங்க. சொத்து நேரடியாக செந்தூராவுக்கு போகாது. வர்ணனை அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டதால தான் சொத்து அவ பேருக்கு. ஒருவேளை வேற யாராவது வர்ணனை கல்யாணம் பண்ணி அவன் வாரிசை சுமந்தா அவங்களுக்கு தான் சொத்து. பாட்டி சொன்னதும் போதும். எப்படியும் கணவன் மனைவியை அத்துவிட வைத்து வேறொரு பெண்ணை அவனுக்கு மனைவியாக்கும் எண்ணம் வந்தது விமலாவுக்கும் அவள் கணவனுக்கும். வீட்டில் இப்படி பிரச்சனை உருவெடுத்திருக்க தூரா ஆஃபீஸ் வேலையில் மூழ்கினாள். இடைப்பட்ட இந்த நாட்களில் அபி முக்கால்வாசி நேரம் சுப்புவிடம் இருக்க, அவனோ புதிதாய் காதல் வந்த மோகத்தில் இருக்க, அபி கொஞ்சம் கொஞ்சமாக வர்ணன் வசமானான். அபி, பைக் ரைடு வரையா? வரேன் வர்ணா என்ற அளவுக்கு பேச்சு போயிருந்தது. விமலா வர்ணனிடம் சொத்து பிரச்சனைக்கு கண்ணை கசக்க அவனுக்கு எரிச்சல் வந்தாலும் உடன் பிறந்த அக்கா என அவள் மனமும் நோகாதபடி சமாதானம் சொல்லி வந்தான். அவள் தொடர்ந்து நச்சரிக்கவும் அவன் செய்த மிக முட்டாள்தனமான ஒன்று இதுதான். அவனது அக்கவுண்டில் இருந்த பணத்தை அவள் பெயருக்கு டெபாசிட் செய்தது. பாட்டியோ வர்ணனிடம் பேசுவதை குறைத்து கொண்டார். உணவை குறைத்து கொண்டார். மற்றவர்களிடம் பேசுவதை தவிர்த்தார். பெற்றவர்கள் இல்லாமல் இருக்கையில் தன்னை வளர்த்தவர் பாட்டி. அவர் மனம் நோகும்படி விட அவனுக்கு பிடிக்கவில்லை. கட்டங்கடைசியாக தூராவிடம் பேசி பார்க்கலாம் என முடிவெடுத்தான். அவளுக்கு கண்டிப்பாய் இந்த சொத்துக்கள் தேவையிருக்காது. அவளிடம் கேட்டு வாங்கி அதை விமலா மாலதி பெயரில் எழுதிவிடலாம் என எண்ணினான். அபியோடு அமர்ந்து சாப்பிட்ட வர்ணன் அவளுக்காய் காத்திருக்க அவளோ ஆஃபீஸே கதி என கிடந்தாள். ஆஃபீஸ். செந்தூரா, போதும், நேரமாச்சு, கிளம்பு. நீங்கள் எனக்கு பிஏ தான், எனக்கு எம்டி இல்லை அரவிந்த். ஆஃபீஸ் முடிஞ்சு போச்சு. ஸோ பிஏவா இருந்தனா ஃப்ரெண்ட் ஆகியாச்சு. நீ என்ன வேணாவோ இரு, எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ஆர்டர் போடாத. டைம் ஆச்சு. நைட் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் ஊருக்கு போ, அதான் சேஃப். கிளம்புறியா? காத்து வரட்டும். விரட்டாத குறையாக அவனை விரட்டிவிட்டு ஃபோனை பார்த்தாள். வர்ணனிடமிருந்து கால் மெசேஜ் எல்லாம் வந்திருந்தது. ஆனால் இவள் எந்த பதிலும் அனுப்பவில்லை. அவனாக இவளது ஃபோனை எடுத்து தனது பெயரை சேவ் செய்திருந்தான். அதோடு சரி, அவனாகத்தான் கால் மெசேஜ் எல்லாம் செய்வான். அம்மணி அதை பார்ப்பதோடு சரி. நேரமாகியும் கிளம்பாமல் இருக்கிறாள் என வர்ணனுக்கு அரவிந்த் அனுப்பினான் மெசேஜ் ஒன்றை. அரவிந்த் நம்பர் சுப்புவிடம் கிடைத்திருந்தது வர்ணனுக்கு. பார்த்ததும் சக்காலத்தான் ரேஞ்சுக்கு ப்ரொஃபைல் போட்டோவை முறைத்து அதன் பின் அவன் அனுப்பியதை பார்த்தான். பின் அபியையும் காரின் பின்பக்கம் கிடத்தி கீழே விழாதவாறு தடுப்புகளை போட்டு காரை எடுத்தான் மெதுவாய். கார் அவளின் டவுன் ஆஃபீஸ் நோக்கி பயணமானது. அவள் கிளம்பி வந்த காரோ பாதி சிக்னலில் நின்றிருந்தது. சிக்னல் முடியும் நேரம் அவள் அருகருகே 3 கார்கள் மொத்தமாய் அணை கட்டி அவளோடு சிக்னலில் இருந்து வெளியாகியது.
4 வழி சாலையை கடந்து கார் ஒற்றை வழி பாதையில் இறங்கி பாலத்தை கடக்க பார்க்க மற்ற கார்கள் வேகமெடுத்து அவள் காரை இடித்து தள்ளியது பாலத்தை தாண்டி ஆற்று நீருக்குள். கார் பாலத்தில் மோதி நீருக்குள் விழ நகர்ந்தது அந்த கார்கள் அங்கிருந்து. சற்று நேரத்தில் மனைவியை காண ஆவலாய் வந்தவன் பாலத்தை கடந்து போயிருந்தான் காரில் உறங்கும் மகனோடு. பகுதி 32. மருத்துவமனையில் நேகா அழுது கரைந்து கொண்டிருக்க அரவிந்த் உச்சபட்ச கோபத்தில் கத்தினான் டாக்டர்களிடம். சுப்பு அவனை சமாதானப்படுத்த முயன்றும் அவனால் முடியவில்லை. தூரா இருக்கும் பக்கம் கூட போக அரவிந்துக்கு விருப்பமில்லை. அவளை அப்படி ஒரு நிலையில் பார்க்க அவனால் ஒரு நொடியும் முடியாது. மருத்துவர்களோ அவசர சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்க அவள் மேல் பாசம் வைத்திருந்த அனைவரும் இருந்தனர் அவளை சுற்றி. ஆனால் வர்ணன் மிஸ்ஸிங். தூராவோ உரைத்தது எல்லாம் அவனின் பெயரையும் அவள் உதிரத்தில் பிறந்த அபியின் பெயரையும் தான். அபியை மாலதி அணைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். மருத்துவ குழு உடனடியாக அவளுக்கு சிகிச்சை அளிக்க முயல அவளோ எதற்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. வர்ணன் வேறு ஒரு மருத்துவமனையில் தலையில் கை வைத்து நின்றிருந்தான். அன்றைய ஒரே இரவில் எப்படி அவன் வாழ்க்கை மாறியதோ அதே போல இன்றும் அவன் வாழ்வு ஒரே நாளில் மாறிவிட்டது. இரவு மனைவியை தேடி ஆபீஸ் வரை போனவன் அவள் கிளம்பிவிட்டதை அறிந்து அவளுக்கு கால் செய்தான். அவள் போன் தான் நீரில் கிடக்கிறதே. அவனும் போன் செய்து ஓய்ந்து போக மனம் பதட்டமானது. வீட்டுக்கு கால் செய்து கேட்க சுப்புவும் அவள் வீட்டில் இல்லை என்றான். கடைசியாக அரவிந்துக்கு அழைத்தவன் கேட்க அவனும் தெரியவில்லை என சொல்லிவிட்டு பின் அவளின் போன் லொகேஷனை செக் செய்ய அது கடந்த 20 நிமிடமாக ஒரே இடத்தில் காட்டியது. அங்கு பாலம் தானே இருக்கிறது என வந்து சேர்ந்த வர்ணன் மற்றும் அரவிந்த் இருவரும் பார்க்க தெரிந்தது பாலம் உடைந்திருந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அதிர்ந்து பார்வையை நீருக்குள் செலுத்த இருட்டை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. பின் வர்ணன் அரவிந்திடம் அபியை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு நீருக்குள் குதித்தான். அவன் கண்கள் அலைப்புற நாலா பக்கமும் தேடியது. அதற்குள் அரவிந்த் போலீஸ் மற்றும் அவன் ஆட்களுக்கு கால் செய்து வரவழைத்தான். வந்தவர்கள் தேடும் முன் வர்ணன் கண்டு கொண்டான் காதல் மனைவியை. அவள் குருதி ஆற்று நீரில் கலக்க சுயநினைவை இழந்து அவள் கிடக்க அவளது முகம் உப்பி கிடந்தது. இவன் எப்போதும் ரசிக்கும் அவளின் கண்கள் மூடியபடி இருக்க அலறிவிட்டான் வர்ணன். அவசரமாய் ஆம்புலன்ஸில் ஏற்றிச் செல்ல வழி நெடுக அவள் பெயரை கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து அழுது குமுறினான். பிளாக் காஃபி, கண்ணை திரடி, கண்ணை திறந்து பாருடி, அடியே கண்ணை திரடி, பயமா இருக்குடி, எனக்கு நீதானடி இருக்க, கண்ணை திரடி கதறினான் கண்ணீரோடு. அதற்குள் வீட்டு ஆட்களுக்கு விஷயம் தெரிந்து போனது. சுப்பு மாலதி ஆகியோர் கிளம்பி வந்தனர். வர்ணன் மருத்துவமனையில் அதைவிட ஆட்டமாய் ஆடினான். அரவிந்த் அவனுக்கு ஆறுதல் சொல்லிட அடித்தது அவன் போன். அரவிந்த் போனை எடுத்துக்கொண்டு நகர திரும்பி வந்து பார்க்கும்போது வர்ணன் அங்கு இல்லை. அரவிந்த் குழப்பமுற்று பின் சுப்புவிடம் கேட்க பாட்டியை காணவில்லை என்று சொன்னான். கண்டிப்பாய் வர்ணன் பாட்டியை தேடித்தான் போயிருப்பான் என தெரியும் அவனுக்கு. வர்ணன் ஒரு வழியாய் பாட்டியை தேடி அலைந்து 2 நாட்கள் ஆகிவிட்டது. பைத்தியக்காரன் போல ஆகிவிட்டான் புலம்பி புலம்பி. ஒரு பக்கம் தன் ஆசை காதலி கண் முன்னே மருத்துவமனையில், மற்றொரு பக்கம் தன்னை இத்தனை நாள் வளர்த்த பெற்றோருக்கும் மேலாக இவன் மதிக்கும் பாட்டி எங்கே என கூட தெரியவில்லை. தூராவை பார்த்து கொள்ள அரவிந்த் இருக்கிறான் என பாட்டியை தேடி வந்தவன் பாட்டியின் சொந்த ஊர் வரை போய்விட்டான். பாட்டி அங்கு இல்லை. அதன் பிறகு அங்கு பக்கம் இருந்த குக்கிராமத்தில் பாட்டி இருக்க அங்கு போனில் சுத்தமாய் டவர் இல்லை. போனவன் காலில் விழாத குறையாக வீட்டுக்கு கூப்பிட பாட்டியோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவருக்கு தெரியும் தூரா பற்றி. இந்த நேரத்தில் கூட வர்ணன் தன்னோடு இல்லை எனில் கண்டிப்பாய் இனி தன் பேரனை அவள் திரும்பி கூட பார்க்க மாட்டாள் என்ற கணக்கை வைத்து கொண்டுதான் அவளை மருத்துவமனையில் சேர்த்தது அறிந்ததும் இவர் வீட்டை விட்டு ஜூட் விட்டுவிட்டார். வர்ணன் எவ்வளவோ கெஞ்சினான். ஆனால் பாட்டி மசியவில்லை. பின் 1 நாள் 2 நாள் ஆனது. பாட்டி உண்ணவில்லை, உறங்கவில்லை. அப்படியே அமர்ந்திருந்தார். எதையோ பறிகொடுத்ததை போல. இவனிடம் பேசக்கூட இல்லை. கோபப்பட்டான். கெஞ்சி பார்த்தான். ஆனால் எதுவும் வேலைக்காகவில்லை. 1 நாள் சுகர் குறைந்து மயங்கியும் விழுந்து விட்டார். அவரை தூக்கி கொண்டு மருத்துவமனை போனவன் அங்கிருந்து போன் செய்ய சுப்பு முதற்கொண்டு யாரும் போனை எடுக்கவில்லை. பின் கேசவனுக்கு போன் செய்து பாட்டி இங்கிருப்பதாக சொல்லி விமலாவை வரச் சொன்னான். மாலதி அபியை பார்த்து கொள்ள வேண்டும். சுப்பு அரவிந்துக்கு துணையாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் யோசித்துத்தான் விமலாவை வர சொன்னான் தான் தூராவை பார்க்க போக வேண்டும் என. அதற்கு கேசவன், சொத்த பூரா உன் பொண்டாட்டிக்கும் உனக்கும் தானே அந்த கிழவன் கொடுத்தாங்க, நீயே பாரு அவங்கள, எங்களை கூப்பிடாத என்று விட்டான். பாட்டிக்கு சிகிச்சை கொடுத்து பாட்டி கண் விழித்த பிறகும் அவர் மருந்து எடுத்துக்கொள்ள இவன் கெஞ்ச வேண்டி இருந்தது. ஒரு நாள் உங்க கோபம் தீர என்னதான் செய்ய வேண்டும் என கேட்க, போட்டாரே ஒரே போடாய், தூராவை அவன் வாழ்விலிருந்து நீக்க வேண்டும் என. கேட்டவன் இடிந்து போனான். அவனும் வீம்பு பிடித்து எவ்வளவோ சொல்லி பார்த்தான். ஆனால் ஒன்றும் பாட்டியிடம் செல்லுபடியாகவில்லை. இப்பொழுது அவன் இங்கு அமர்ந்திருக்க அவன் உடையவளோ கண் விழித்து கட்டியவன் கூட இல்லாது போக என்ன நினைத்தாள் என்றே தெரியவில்லை. ஆனால் மேற்கொண்டு எந்த சிகிச்சைக்கும் ஒத்துழைக்கவில்லை.
அங்கு இறுதியாய் பாட்டி சொன்னதற்கு வெறுமனே மண்டையசைத்து அவரை கூட்டிக் கொண்டு வந்த வர்ணனுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. வீட்டிலும் சரி மருத்துவமனையிலும் சரி எந்த தகவலும் இல்லை தூராவை பற்றி. சுப்புவிடம் கேட்டதற்கு அவளுக்கு அதிகப்படியான சிகிச்சை வேணும் என சொல்லி அவளை வேறு எங்கோ இரவோடு இரவாக அழைத்துச் சென்று விட்டதாக சொன்னான். துடிதுடித்து போனான் வர்ணன். அவள் எங்கே என கேட்க யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. சித்தார்த், டாடி, இன்னும் இந்த பொய்யை எத்தனை முறை சொல்லுவீங்க? டேய், பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன், எட்டி மிதிச்சேன்னு வெய்யே, எங்கே போய் விழுவேன்னு தெரியாது, பேசாமல் போயிடு. ஏற்கனவே நீங்கள் அவளை கொலை மிரட்டல் விடுத்தது தான் அவளோட ஆக்சிடெண்ட் கேஸோட சேர்த்து வருது. கொஞ்ச நாள் சும்மா இருக்க மாட்டீங்களா? எவடி இவன் கூறு கெட்டவன் போல பேசிகிட்டு இருக்கான்? நான் ஒன்றும் பண்ணலைங்கிறேன். டாடி, டேய், அவளை கொல்றனா இல்லையா தெரியல, ஆனால் நீ இப்படியே பேசிட்டு இருந்த உன்னை தாண்டா முதல்ல போட்டு தள்ளுவேன். இப்படியே பேசுங்க, அப்புறம் மொத்தமாக கழி திங்க வேண்டியது தான். சித்தார்த்து சொல்ல டேபிள் மேல் இருந்த கத்தியை எடுத்தவர், டேய் போயிடு, இல்லை உன்னைய உன் அம்மாவை அப்புறம் அந்த தூராவை 3 பேரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். டேடி சொல்கிறத பார்த்தா அவர் பண்ணலை போலையே, யார் பண்ணியிருப்பா? சித்தார்த் கஷ்டப்பட்டு கண்டறிந்து விட்டான் உண்மையை. ஆனால் அந்த உண்மையை காட்டிய இடம் தூராதான் அந்த விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறாள் என ஆதாரம் அவன் கைக்கு வந்தது. குழம்பி போனவன் தந்தையிடம் சொல்ல, கையில் கிடைத்த தலையணையை தூக்கியவரோ ஏதாவது சொல்லு, உன்னைய கொன்னுடுறேன் என்ற ரீதியில் முறைத்தார். பாட்டிதான் குதூகலமாய் இருந்தார், தூரா இனி இல்லை என. வரதனும் அவரது பழைய வேலையை ஆரம்பிக்க இவர்கள் நாட்கள் நகர ஆரம்பித்தது. ஆனால் வர்ணன் தான் பித்து பிடித்தது போல் ஆனான். பகுதி 33. 3 மாதம் கடந்து விட்டிருந்தது. வர்ணன் ஆளே மாறி போயிருந்தான். சரிவர சவரம் செய்யாத தாடி, அடர்ந்த மீசை, முடிக்கூட வெட்டப்படாமல் ஆளும் மெலிந்து பார்க்கவே கஷ்டமாக இருந்தது சுப்புவுக்கு. சுப்பு இப்பொழுது இந்த வீட்டில் இல்லை. என்றைக்கு வர்ணன் பாட்டி முக்கியமென வந்து நின்றானோ அப்பொழுதே மாலதியை கூட்டிக் கொண்டு தனது வீட்டுக்கு போய்விட்டான் சுப்பு. நண்பன் மேல் கோபம் இருக்குதான், அதற்காக அவனை விட்டுவிட முடியுமா என்ன? அவன்தான் ஏதோ வர்ணன் கொஞ்சம் உணவு உண்ண காரணம். அதட்டி மிரட்டி சாப்பிட வைப்பான், தூரா வந்து விடுவாள் என சொல்லி. தூரா மிரட்டி தாலி கட்டிய பிறகு அவர்கள் வாழ்ந்த அந்த கொஞ்ச நாள் வாழ்க்கைதான் அனுதினமும் வர்ணனின் கண்களுக்குள் வந்து நின்றது. பாரிஸில் அவன் நண்பன் மூலம் தூராவை பற்றி கண்டறிய எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துவிட்டான். அவனே கூட போனான். ஆனால் விடை என்னவோ பூஜ்யம்தான். விமலா அவளுக்கான சொத்தை எழுதி வாங்கி கொண்டாள். மீண்டும் தூரா பெயரில் தாத்தன் எழுதிய சொத்துக்காக விமலா திட்ட, வர்ணன் தூராவை பற்றி விமலா கொடுக்கும் சாபங்களை கேட்க இயலாது அவனது பெயரிலிருந்து அனைத்தையும் எழுதி எறிந்தான் அவளிடம். இப்பொழுது இருக்கும் இந்த பெரிய வீட்டில் அவர்களின் வயல்கள் தோட்டம் மூலம் வரும் வருமானத்தில்தான் குடும்பமே நடக்கிறது. பாட்டி வர்ணன் இருவருக்கும் பெரிதளவில் எதுவும் தேவைப்படவில்லை பணம். பாட்டியோ அவனை தொந்தரவு செய்தார் அடுத்த திருமணத்திற்கு. வயதானவரை எதுவும் சொல்லக்கூடாது என வாயை மூடிக்கொண்டவன் அவர் பேச்சை தட்டி கழித்தான். பேரன் மனம் இன்னும் தூராவை நினைத்து ஏங்கக்கூடாது என அவராகவே அவனுக்கு பெண் தேடினார். வர்ணன் நினைப்பெல்லாம் அவனின் தூராவிடம்தான். அவள் புகைப்படத்தை கட்டிக்கொண்டுதான் நேரத்தை கழித்தான். ஆண் என்பதையும் மறந்து கத்தி கதறினான் தினமும். அவளது உடைமைகள் ஒன்று கூட இந்த வீட்டில் இல்லை, அவனது போனில் புகைப்படத்தை தவிர. அதுவும் அவள் உறங்கும் போது அவள் அறியாமல் எடுத்தது. அதை கட்டிக்கொண்டுதான் இப்பொழுது அவனது உறக்கம். விமலா கணவன் தொழில் ஆரம்பிக்கிறேன் என சில பல ரியல் எஸ்டேட்காரர்களை நம்பி முதலீடு போட்டு முடித்து கொண்டிருக்கிறான். பாட்டியிடம் கேட்க இனி எதுவும் இல்லை இந்த வீட்டை தவிர. வீட்டை தூரா பெயரில் தாத்தன் எழுதியிருந்தாலும் தூரா அதை கண்டுகொண்ட மாதிரி தெரியவில்லை. அதனால் காத்திருந்தால் இந்த வீடும் பாட்டி வழியாக தனக்குத்தான் என்ற ஒரு நினைப்பில் அடிக்கடி போனை போட்டு பாட்டியிடம் பேசிக் கொண்டிருக்கிறாள் விமலா. பேசுவது என்றால் மொத்தமாய் இப்படி, பாட்டி, தூராவோட அம்மா மாதிரி அவளும் உங்கள் பேரனை அழைச்சிட்டு போயிடுவா. அவகிட்ட ஏகப்பட்ட சொத்து இருந்தும், ஏன் குழந்தை, கண்ணுக்கு எதிரே அழகான புருஷன் இருந்தும் வர்ணனை தேடி வந்தானா என்ன அர்த்தம்? உங்கள் பேரனை பார்த்து சூதானமாக வச்சுக்கோங்க. இது போல பல பேசி பாட்டியின் மனதில் பதிய வைத்தாள் பழைய விஷயங்களை. பேரனும் செல்வம் போல போய் பின் மொத்தமாய் போய்விடுவானோ என கற்பனை குதிரைகளை ஓடவிட்டவர் பேரனுக்கு பெண் பார்த்தார் அவசர அவசரமாய். விமலாவும் கணவன் பணத்தை கரியாக்க அந்த பெரிய வீட்டிலேயே தங்கிக் கொள்ளலாம், அப்பொழுதுதான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம் பக்கம் சாய்க்க முடியும் என பாட்டி வீட்டில் மறுபடியும் டேரா போட்டாள். அதற்காக வந்தவள் பாட்டியிடம் கணவன் பணத்தை நல்ல முறையில் முதலீடு செய்திருக்கிறான் என சொல்லி அள்ளிவிட்டாள். இருவரும் பேசிக்கொண்டிருக்க அப்படியே பேச்சு வர்ணன் பக்கம் வந்தது. பாட்டி வர்ணனுக்கு சீக்கிரம் திருமணம் செய்ய வேண்டும் என சொல்ல, இவளோ தனது கணவன் வீட்டு சொந்தத்தில் தனது பேச்சை முட்டாளாக நம்பும் பெண் எவள் இருக்கிறாள் என யோசித்து பார்த்தாள். அந்த நேரம் உள்ளே நுழைந்தான் வர்ணன். வர்ணா, என்ன ஆள் இப்படி இருக்க? ஏண்டா இப்படி உடம்பு கெடுத்துக்கிற? பாட்டிக்கும் உன் கவலை தான் பெரும் கவலை. ஒரே ஒரு பேரை நம்ம வம்சத்தில், அவன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரே புலம்பல். வயசாகுது பாட்டிக்கும். அவங்க கண்ணை மூடுறதுக்குள்ளே உன்னை ஒருத்தி தாங்கிறத பார்க்க ஆசைப்படுறாங்க.
இதற்கு வர்ணனின் பதில் இதுதான். வாக்கா, எப்படி இருக்க? புள்ளைய கூட்டிட்டு வரலையா? நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்ற? இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே உள்ளே நுழைந்தனர் சில ஆட்கள். வந்தவர்கள் அவர்கள் பாட்டுக்கு அந்த இடத்தை அளக்க ஆரம்பித்தனர். யார் நீங்க என மூவரும் கேட்க, பதில் சொல்லாதவர்கள் வீட்டை அளக்க கடுப்பான வர்ணன் அவர்களில் ஒருவன் கையை பிடிக்க வர கேட்டது அவன் செவிகள் அவள் குரலை. ஒரு நொடி அவன் இதயம் நின்று போன உணர்வு. அடுத்ததாய் தகிடு தத்தம் ஆடியது அவன் இதயம். துடிப்புகள் கடகடவென இயங்கிட திரும்பியவன் பார்க்க அவன் கண்களை அவனால் நம்பவே முடியவில்லை. யாரை பார்க்க இத்தனை நாள் ஏங்கி கிடந்தானோ அவள். அவன் மனம் கவர்ந்தவள். வெள்ளை நிற சட்டை, ப்ளூ ஜீன்ஸ், கண்களில் கருப்பு நிற கூலிங் கிளாஸ், கையில் சிகரெட், வாயில் புகை, மிடுக்கான நடை, காதில் ப்ளூடூத், நெற்றியிலும் பொட்டில்லை, வகிட்டிலும் சத்தியமாய் எதுவும் இல்லை. அதைவிட முக்கியம், கழுத்து வெறுமையாய் இருந்தது. மற்ற இருவரும் அதிர்ந்து நிற்க வர்ணன் ஓரடி முன்னே எடுத்து வைக்க அவளோ அவளது பார்வையை கூட மூவர் மேலும் திருப்பவில்லை. சிகரெட் முடிய அதை அங்கிருந்து டேபிளில் வைத்து அழுத்தியவள் கை காட்ட வந்தவர்கள் மூவர் அவளை நோக்கி வந்தார்கள். அவர்களிடம் பேப்பர் ஒன்றை கொடுத்தவள் கடகடவென மாடி ஏறினாள். வர்ணன் பாட்டி அவன் கையை இடுப்பதை கூட பொருட்படுத்தாமல் ஓடினான் அவசரமாய் மேலே. அவளது அறைக்குள் நுழைந்தவள் எதையோ தேடி இறுதியாய் அந்த பார்சலை எடுத்தவள் அறை வாசலை கடக்க பிடித்தான் அவளின் கையை பட்டென. துரா, எப்படி இருக்க? கண்ணீரே ஆர்ப்பரித்து அவன் கன்னங்களில் வழிந்து விட்டது. கண்ணாடியை கழட்டியவள் ஒரு பார்வை பார்த்தாள் அவனை. அவ்வளவுதான். அவள் பார்வையின் அக்னி ஜுவாலையில் அவன் கை தானாக நழுவியது. பார்வையில் வதம் செய்வதை அன்றுதான் கண்டு கொண்டான். மறக்கவே முடியாது அவனால் அவள் பார்வையை. அடுத்த நொடி அறைக்குள் விரைந்தவள் கையை சோப்பு கொண்டு சுத்தம் செய்து வந்தாள் வெளியே. பார்த்தவனுக்கு பகீர் என்றது. அவள் தூரமாய் போன உணர்வு. ஆனாலும் காதல் கொண்ட மனம் அல்லவா, மீண்டும் மீண்டும் காயம் படவே நினைத்தது. துரா, தப்பு ஏன் மேலதான். அது அவனை ஒரு ஆளாய் கூட மதிக்காமல் இறங்கி போனவள் வந்திருந்த வக்கீலிடம் கண் காட்டிவிட்டு கதவருகே போக வர்ணன் முகத்தில் 1000 எதிர்பார்ப்பை தாங்கி வந்து நின்றான். அவளை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தவனை தடுத்தது அவள் வார்த்தை. பிரதாப் சார், கண்டதெல்லாம் என் வீட்டில் என்ன பண்ணுதுங்க? விரட்டி அடிச்சுட்டு க்ளீன் பண்ணுங்க. சொல்லிவிட்டு போனவள் காரில் கிளம்பி இருக்க அடுத்ததாய் ஆப்பு தொடர்ந்தது. சேது எழுதிய சொத்து பேப்பர் படி வீடு தூராவுக்கு சொந்தம். காரணம், வர்ணனும் தூராவும் சட்டப்படி கணவன் மனைவி. மொத்த வீடும் அவள் வசமானது. அவர்கள் பொருளோடு தெருவில் நிற்க பாட்டிதான் கதறி அழுது சாபமாய் கொடுத்தார். என் புருஷன் வாழ்ந்து வீட்டை என்கிட்டேருந்து பிரிச்சிட்டா. அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமாக தான் போவான். பாட்டி, வர்ணன் அதட்ட அவனிடம் கோபப்பட்டார். நான் அப்பவே சொன்னேன், அவளை நம்பாத, விவாகரத்து பண்ணிடுன்னு. கேட்டியா? இப்ப பாரு, நடு தெருவில் நிற்கிறோம். வீடு தூராவசம் என தெரிந்ததும் விமலா அவசரமாய் கழண்டு கொண்டு போய்விட்டாள். இறுதியில் விமலா மூலம் மாலதி சுப்புவுக்கு விஷயம் தெரிய அவர்கள்தான் வந்து அழைத்து போனார்கள் பாட்டியையும் பேரனையும். இறுதியில் பாட்டி பெயரில் இருந்த ஒரு பழைய ஓட்டு வீடு 2 வயல்கள் மட்டுமே அவர்கள் சொத்தானது. பகுதி 34. தூரா வசம் போன வீடு சில மாற்றங்களோடு தயாராகி கொண்டிருந்தது. வீட்டை தயார் செய்தால் பார்த்து பார்த்து. அவள் மனதில் என்ன இருக்கிறது என்பது அவளுக்கு மட்டுமே வெளிச்சம். அதிக நேரம் மகனோடு இருந்தாள். கொஞ்ச நேரம் வீடு, மீதி நேரம் முழுவதும் ஆபீஸே கதி என கிடந்தாள். ஆனால் மறந்தும் வர்ணன் இருக்கும் பக்கம் அவள் பார்வை அல்ல. அவள் மேல் படும் தென்றல் கூட போகவே இல்லை. வர்ணன் அந்த ஓட்டு வீட்டில் அமர்ந்திருக்க வருவோர் போவோரிடம் பாட்டி புலம்பிக் கொண்டிருந்தார், நடந்தவைகளை சொல்லி. வந்தவர்கள் கேட்டு ஆறுதல் சொல்வது போல சொல்லி பின் அந்த பக்கம் போனதும் பாட்டியை குறை சொல்லிவிட்டு போனார்கள். வர்ணன் மனமுடைந்து போனான். அவளை பார்க்க செய்த முயற்சியெல்லாம் வீணாகி போனது. ஆபீஸ் வரை போனான். ஆனால் அவன் எதிர்பார்க்காத ஒன்று, அவனது புகைப்படம் அவள் ஆபீஸில். எங்கு தெரியுமா? வாசலில் இவர்களை அனுமதிக்க கூடாது என போட்டோ போட்டு ஆர்டர் போட்டிருந்தாள். பக்கத்தில் அவனுக்கு அரணாய் அவனது பாட்டி புகைப்படமும் பல்லை இழித்தது. நொறுங்கி போனான். ஆனால் அவனுக்கு புரிந்தது அவள் எந்த அளவுக்கு நொறுங்கி இருப்பாள் என. பெற்ற தந்தையையே கோபத்தில் அனாதை பிணமாய் எரிய விட்டவள் இவர்களை எப்படி மதிப்பாள்? இப்படித்தான் மற்ற சிலர் கருத்து அவள் மேல். ஆனால் அவளுக்கு மற்றவர் கருத்தில் என்றைக்குமே எதிர்பார்ப்பு, ஆர்வம் இதெல்லாம் இருந்ததில்லை. அவள் எடுத்த முட்டாள்தனமான முடிவு வர்ணனை அவள் வாழ்வில் மீண்டும் புகுத்தியதுதான். அவள் மற்றவர் கண்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் காட்சி பொருளாகிவிட்டு போகட்டும். ஆனால் அவளின் பக்கம் இருக்கும் கதையை ஒரு வரி கூட மற்றவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை, இருவரை தவிர. அது அரவிந்த் நேகா மட்டும் அறிந்த செந்தூராவின் வழி நிறைந்த பக்கங்களாகும். வாழ்க்கை வாழ அவளுக்கு இருக்கும் ஒரே பிடிமானம் அபி மட்டுமே. ஆனால் அபியை அவளுக்கு மகனாக கொடுத்தவன் தனது தோழியின் கணவன். கட்டியவன் கை கழுவாத நிலையாக குடும்ப ஆள் முக்கியம் என போய்விட்டான். தொழில் போட்டி என வரதனும் அவர் பங்கிற்கு அவளை வீழ்த்த எல்லா வழியிலும் நிற்கிறார். எந்த தைரியம் அவள் பக்கம் இருக்கிறது? எவர் அவள் பக்கம் நிற்கிறார்? யார் அவளுக்கு ஆறுதல் சொல்வார்? யார் அவளை விடும்போது தாங்கி பிடிப்பார்? யாரும் இல்லை. அவளுக்கு அவளே.
அவளும் அவள் குழந்தையும் தனியே தீவில் தத்தளிக்கும் எண்ணம்தான் அவளுக்கு. அதனால் உருவாக்கிட நினைத்தாள் தன் மகன் அமர அரியாசனம் ஒன்றை. எட்ட முடியா உயரத்தில் முடிசூடா அரசனைப் போல அவன் வாழ வேண்டிய அத்தனை வழிகளையும் செய்தாள். தொழிலில் வரதனை அடுத்து அவளுக்கு சில எதிரிகள் இருக்க அனைவருக்கும் ஆட்டம் காட்டினாள். சிலதை கெட்ட வழிகளில் கூட செய்தாள். எதிரிகளும் சிலர் இவளால் கடத்தப்பட்டார்கள். அவர்களை பற்றிய ஆதாரங்களை சேகரித்து வைத்திருந்தாள். அவர்கள் செய்த தவறுக்கு ஏற்ப அவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டாள். சில வேலைகளை வாங்கினாள். அதே நேரம் அவர்களை இறுதியில் தண்டித்து பலரை அரசாங்கத்தின் பிடியில் மாட்ட வைத்தாள். இதை எல்லாமே அவள் முகமூடி பின்னால் நின்று செய்தாள். காரணம் அபி. அபியை ஒரு நாளும் ஆபத்தில் தள்ள அவள் அனுமதித்ததில்லை. அவள் அந்த பக்கம் கொஞ்சம் பிஸியாய் இருக்க வரதன் அவரால் முடிந்த அளவு நஷ்டத்தை கொண்டு வந்து இவள் கம்பெனியில் இறக்குமதி செய்தார். பின் அவரே ஷேர் ஹோல்டராய் பணம் கேட்டு நிற்க கொஞ்சமாய் பணத்தை செட்டில் செய்தவள் விஷ்ணு பிரியன் சிஐடி உதவி மூலம் வரதனின் புள்ளி விவரங்களை அறிந்து கொண்டாள். ஈகோ பார்ட்டி. அவரோ கட்ட பஞ்சாயத்து தொடங்கி கட்சி ஆபீஸ் வரை அடியாளாய் தொழிலில் கட்டம் கட்டி அடித்தவர். பின் உடல்நிலை பிளஸ் காதல் காரணமாக அதை விட்டு அமைதியான வாழ்க்கை வாழ்கிறார் எனவும் தெரிந்து கொண்டாள். ஆனால் இன்னமும் அதே வரதனாய் சில வேலைகள் செய்ய தவறுவதில்லை. அதையெல்லாம் தோண்டி எடுத்து கொண்டவள் நெட்டி முறித்து காஃபியை உள்ளே தள்ளி எழுந்தாள் அபியை பள்ளியிலிருந்து அழைத்து வர. ஆபீஸ் பக்கம்தான் அபியின் பள்ளி. அபியை அழைத்து கொண்டு பார்க் போனவள் அமர அவளை யாரோ கண்காணிக்கும் உணர்வு. உள்ளுணர்வு அந்த எண்ணத்தை கொண்டு வந்ததுமே அறிந்து கொண்டாள் அது வர்ணன் தான் என. அபியை ஜூஸ் குடிக்க சொல்லி சொன்னவள் கால் மேல் கால் போட்டு போனை பார்க்க அவள் அருகே வந்த வர்ணன் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என தெரியாமல் இருக்க அவளோ அரவிந்துக்கு மெசேஜ் செய்து கொண்டிருந்தாள். பின் அரவிந்த் ஃபோன் செய்து கத்த இவள் இது உன் எம்டி ஆர்டர். அரவிந்த் சாரி மேடம், நான் யாருக்கும் பர்சனல் ஒர்க் பார்க்க மாட்டேன். ஓகே டன். அபி இங்கே வா. எஸ் மம்மி. மம்மி கொஞ்சம் ஆஃபீஸ் வரை போகணும். போகலாமா? இல்லை ப்ளே? நோ மம்மி, போகலாம். பட் ஸ்பைடர் மேன். ஓகே, நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே டாய் உங்கள் கையில் இருக்கும். லவ் யூ லாட் மம்மி. லவ் யூ அபி. காதில் வாங்கி கொண்டிருந்த வர்ணன் இன்னும் ஓரடி எடுத்து வைத்தான் ஏக்கமாய். அப்பொழுதுதான் அவன் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. திரும்பியவள் மிஸ்டர் வர்ணன் கொஞ்சம் என் கூட ஆஃபீஸ் வரைக்கும் வாங்களேன். நம்பவே முடியவில்லை அவனால். அவளோ மறுபடியும் சொல்லிட கிளம்பி போனான் அவளோடு. ஆஃபீஸுக்குள் நுழைந்ததும் அவனை மற்றவர்கள் ஒரு மாதிரி பார்க்க புரிந்து கொண்டான் தான் அவர்கள் மனதில் எல்லாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என. அவளது கேபின் போனவள் அபி கழிப்பறை நுழையவும் டிராவை திறந்து எடுத்து எறிந்தாள் அவன் முகத்தில். டிவோர்ஸ் பேப்பர். அதிர்ந்து போனவன் பார்க்க அவளோ அபியை கூட்டிக் கொண்டு நகர்ந்தாள். பின் ஒரு நொடி கூட முழுதாய் முடியவில்லை. செக்யூரிட்டி அவனை வெளியே போகுமாறு சொல்லிச் சென்றார். அவன் போக முரண்டு பிடித்தால் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளவும் அவர்களிடம் ஆர்டர் இருந்தது. அந்த பேப்பரை கிழித்து எறிந்துவிட்டு வெளியேறினான். போகும் அவனை காரை விட்டு அடித்து தூக்கி மருத்துவமனையில் போடும் அளவுக்கு அவள் மனதில் ஒரு எரிமலை. ஆனால் எதுவும் செய்யாமல் மனதில் தோன்றிய அந்த பிளானை அனுப்பினாள் நண்பனுக்கு. அரவிந்த் சில மணி நேரத்தில் அவள் பின்னோடே வாள் பிடித்து வந்து விட்டான் காரில். துரா, நீ பண்றது சரியில்லை. பாவம் வர்ணன். ஃபோனில் சொன்னபடி கார் விண்டோ வழியே அவளை பார்த்தான். இப்படியே இடிச்சு தள்ளுனா நீ என்னைய மாதிரி ஒரு மாசத்துல சரியாகுவியா இல்லை லேட் ஆகுமா? சொன்னபடி அவன் காரை அவள் ஃபோர்ஸாய் இடிக்க வர காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தியவன் பின்னே வந்தவனிடம் பச்சை வார்த்தைகளால் வாங்கி கட்டி கொண்டதோடு ஆன டேமேஜுக்கும் தண்டம் அழுதான். அபி சிரிக்க அவனுக்கு ஹைஃபை கொடுத்தவள் காரை வீட்டு பக்கம் செலுத்தினாள். வீட்டுக்கு வந்து சேர கொஞ்ச நேரத்தில் வந்து சேர்ந்தான் வர்ணன். கால் மேல் கால் போட்டு அமர்ந்தவள் பக்கம் வந்தவன் பல்லை கடித்து கொண்டு கத்தினான். டிவோர்ஸுக்கு யாரை கேட்டு அப்ளை பண்ண? வீணா என் கோபத்தை சீண்டி பார்க்காத. அவளோ எதுவும் பேசாமல் ஃபோனில் வீடியோவை பார்த்து சிரித்து கொண்டிருக்க அவளது கையை இழுத்து பிடித்து எழ வைத்தவனோ முறைக்க கையை உதறி கண்டவன் எல்லாம் கையை பிடிக்கிற அளவுக்கு இன்னும் தரங்கிட்டு போகல இந்த செந்தூரா. அவள் வார்த்தை அவனை வதம் செய்தது. கண்டவன் தான், ஆனா நீ சொல்ற கண்டவன் இல்லை, உன்னையே முழுசா கண்டவன். அவர்கள் வாழ்க்கையை அவளுக்கு அவன் நினைவுபடுத்திட கசப்பான புன்னகை புரிந்தவள் அதுல கூட நீ ஃபர்ஸ்ட் இல்லை எனக்கு. இதை சொல்லவும் அவள் கழுத்தை பிடித்திருந்தான். அவளோ கையை தட்டிவிட்டு அமைதியாய் அமர்ந்து அடுத்த சிகரெட்டை பற்ற வைக்க உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியும். வெளிவேஷம் போடாத. இத்தனை நாள் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தப்பவே நான் கட்டின தாலியை போட்டுட்டு இருந்தவ. உன் மனசு எனக்கு தெரியும். வீணா என்னை டென்ஷன் பண்ணாத. அப்படிப்பட்டவளுக்கு நீ கொடுத்த பரிசு உயிருக்கு போராடுறப்போ விட்டுட்டு போனது. அந்த இடத்துல நான் இருந்திருந்தா உனக்காக பாட்டி என்ன என் அப்பா அம்மாவையே தூக்கி போட்டுட்டு வந்திருப்பேன். அது உனக்கு தெரியும். சரி, பழைய பேச்சதுக்கு. நீங்கள் போகலாம் மிஸ்டர் வர்ணன். கோர்ட்டில் மீட் பண்ணலாம். தூரா, என்னால் டைவர்ஸ் கொடுக்க முடியாது. ஓகே, கூலாய் சொன்னவள் புகைக்க அடுத்து அவன் தன் பக்க நியாயத்தை சொல்ல வாயெடுக்க காதில் ஹெட்செட்டை பொருத்தியவள் கண்மூடி அமர்ந்தாள். அவன் பார்வை அவள் கழுத்தை ஊர்ந்தது. கண்டிப்பாய் உள்ளே பின் செய்து தாலியை போட்டிருப்பாள் என்ற நம்பிக்கையில் நின்றவனின் எண்ணம் அந்த நிமிடமே பொய்த்து போனது.
அவன் பார்வையை உணர்ந்தவள் அவன் எண்ணத்தை அறிந்து கொண்டு அவன் போனுக்கு அனுப்பி வைத்தாள் வீடியோ ஒன்றை. பார்த்தான் தன் ஆசை மனைவி தனது தாலியை கழட்டி உண்டியலில் போடும் காட்சியை. மனம் இரண்டானது. அவளிடம் மல்லுக்கட்டி பேசலாம். ஆனால் அவன் மேல் தப்பிருக்க அவனால் ஓரளவுக்கு மேல் எதுவும் செய்ய இயலவில்லை என்பதுதான் உண்மை. வர்ணன் வீட்டுக்கு போக அவனது ஓட்டு வீடு பற்றி எரிந்திருந்தது. அவன் தூரா வீட்டை விட்டு வரும்போது அவள் சொன்னது காதில் ஒலித்தது. என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுக்கு உனக்கு பரிசு கிடைக்கும். சுப்பு மாலதி ஒரு பக்கம் வீட்டில் கிடந்ததை எடுத்து வைத்து கொண்டிருக்க பாட்டியோ சேரில் அமர்ந்திருந்தார் கண்ணீர் விட்டபடி. பாட்டி அவனை பார்த்ததும், பாத்திய வர்ணா, எல்லாம் அவ பண்ணதாத்தான் இருக்கும், அவ எல்லாம் நல்லாவே என வாயை திறக்க அவர் அமர்ந்திருந்த சேரை எட்டி உதைத்து கை நீட்டி ஒற்றை விரலை நீட்டி, ஷ், ஏதாவது பேசுனீங்க வெட்டி பொலி போற்றுவேன், ஜாக்கிரதை. கத்திவிட்டு கோபமாய் கிளம்பியவனை பின்தொடர்ந்து போனான் சுப்பு. மாலதி பாட்டியை முறைத்து தலையில் அடித்து கொண்டாள். பகுதி 35. வர்ணன் மோட்டார் அறையில் அமர்ந்து வெளியே தெரியும் வயல்வெளிகளை பார்த்து கொண்டிருந்தான். ரசிக்கவெல்லாம் இல்லை. அவன் அந்த மனநிலையில் எங்கே இருக்கிறான்? பின்னே அரவம் கேட்க திரும்பாமல் அமர்ந்திருந்தான். வந்திருப்பது சுப்பு என அறிந்து. என்ன வர்ணா, பயிறு நல்லா விளைஞ்சிட்டில்ல? அடுத்த மாதம் அறுவடையா இல்லை எப்போ? நீயும் பேசு சுப்பு, உனக்கு வாய்ப்பு இருக்குல்ல, உன்னால முடிஞ்சதை நீயும் பேசு. விரக்தியில் வந்து விழுந்தது வார்த்தைகள். பக்கத்தில் அந்த கட்டையில் அமர்ந்தவன் நண்பனின் தோளில் கை வைத்து, டேய், பேச வேண்டிய நேரத்தில் நீ சரியா பேசியிருந்தா இங்கே இவ்வளோ பெரிய சீனெல்லாம் நடந்தே இருக்காது. டேய், என்னோட சூழ்நிலையை தெரிஞ்ச நீயே இப்படி பேசினா எப்படிடா? என்னடா பெரிய புடலங்கா சூழ்நிலை? உன் பாட்டியை எந்த சந்தர்ப்பத்திலாவது நீ விட்டு கொடுத்துருக்கியா? ஆனால் செந்தூராவை நீ என்னைக்கும் விட்டு கொடுக்காம பேசினதே கிடையாது. டேய், அதெல்லாம் கை காட்டி நண்பனின் பேச்சுக்கு தடை போட்டவன், ஊர் 1000 பேசும், உன் குடும்ப ஆளுங்க 1000 பேசுவாங்க. ஆனால் உனக்கு தெரியும் தூராவோட காதல். ஒருத்தருக்காக எதை வேணா தூக்கி எறிஞ்சிட்டு வர அளவுக்கு ஒருத்தி காதல் இருக்கும்போது அவளை வேணான்னு சொல்லி ஒதுக்கி அவள் மனசை உடைச்சா எப்படி இருக்கும்? அதோட வலி ரியாக்ஷன் எல்லாம். அதனால தான் நீ உன் குடும்பத்தோட அனுபவிச்சுட்டு இருக்க. போதும், நான் பண்ணது தப்பு தான். அவள் ஏண்டா திரும்ப என் லைஃப்பில் வந்தா? போனவ அப்படியே போயிருக்க வேண்டியது தானே. இப்போ வந்து மறுபடியும் பிரிஞ்சு நரக வேதனைடா. அவளா போகலை, நீ உன்னோட செயல் வார்த்தை இதெல்லாம் தான் அவளை போக வச்சது. அப்படியே மறுபடியும் வந்தா. இது அவளோட பையனுக்காக, அபிக்காக. டேய், அது அது அபி, நீ இவ்வளோ திணறாத. அபி, தூரா அப்புறம் அரவிந்தோட பையன்தான். நீ சொன்னதுக்காகவே விசாரிச்சுட்டேன். ரொம்ப யோசிக்காத. உன்னோட காதல் உனக்கு வேணும்னா நீ தான் இழுத்து பிடிச்சு வச்சுக்கணும். பெருமூச்சிட்டவன் சுப்புவோடு கிளம்பி வந்தான் வீட்டுக்கு. பாட்டி மறுக்க மறுக்க அவரையும் அழைத்து கொண்டு போனான் சுப்புவின் வீடு இருந்த தனது தெருவுக்கு. சுப்புவின் பழைய வீட்டில் பாட்டியும் வர்ணனும் தங்கிக் கொண்டனர். பாட்டிக்குத்தான் தனது பெரிய வீட்டை பார்க்கும் போதெல்லாம் கோபமாக வரும். ஆனால் வர்ணனுக்கு தூரா அருகில் இருப்பது போன்ற உணர்வு. அவனுக்கு அந்த வீடே போதும் என இருந்தது. நாட்கள் நகர ஆரம்பித்தது. வரதனை சிறப்பாய் செம்மையாய் கவனிக்க காத்திருந்தாள் தூரா. கௌரவத்திற்கு பேர் போன அவருக்கு பெரிய அடியை கொடுக்க நினைத்து திட்டத்தை வகுத்தாள். வரதனோ எப்படியும் மகனால் தூராவால் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட கொஞ்சம் அதிக நேரம் உழைத்தார். அதன் பலனாக அதிக நேரம் மருத்துவமனை பெட்டையும் குத்தகைக்கு எடுத்தார். ஆனாலும் கொஞ்சம் விளையாட்டு காட்டிட எண்ணினாள் அவள். அந்த முறை கைடன்ஸ் என்ற கம்பெனியின் மூலம் பல புதிய வகையான ஏலங்கள் நடத்தப்பட்டது. கைடன்ஸ் கம்பெனி பற்றி வரதனுக்கு தெரியும். அவர்கள் இங்குள்ள கிளையை விற்கப் போவதாக செய்தி கடந்த பல மாதங்களாக அடிபட்டது. அதற்கான ஷேர்களையும் விற்க தயாரானார்கள். தானும் ஏலத்தில் கலந்து கொண்டு அவர்கள் கம்பெனியில் ஷேர் வாங்கினால் தனது மதிப்பு இன்னும் உயரும். என்னதான் பெரிய அளவில் பிசினஸ் பண்ணினாலும் இன்னும் விட்டக்குறை தொட்டக்குறையாக அடுத்தவர் பார்வையில் இன்னும் தான் அதே கட்ட பஞ்சாயத்து வரதனாக தெரிவதை பல இடங்களில் அனுபவித்து உள்ளார். அதன் காரணமாக சித்தார்த் தடுக்க தடுக்க அந்த கம்பெனி ஏலத்துக்கு போனவர் பல ஏலங்களை எடுக்க முயல எல்லாம் பல கோடிகளுக்கு விலை போனது. முழுதாய் நம்பி பணம் கோடிக்கணக்கில் கொடுக்க மனம் இல்லாதவரால் பல ஷேர் ஏலங்களை இழக்க நேரிட்டது. மற்றவர் முன்னிலையில் தன் கௌரவம் பாதிக்கக்கூடாது என நினைத்தவரால் அத்தனை கோடி பணத்தை விலையாக கொடுப்பதில் கொஞ்சம் தயக்கம்தான். இறுதியில் கடைசியாக விடப்பட்ட ஏலம் ஒன்றை எடுக்க ஆளாளுக்கு போட்டி போட்டனர். இத்தனைக்கும் அது கம்பெனியின் ஷேர்கள் அல்ல, அது சிலைகள் பற்றிய கான்ட்ராக்ட் ஆகும். அந்த சிலையை ஏலத்தில் விடுபவர்கள் குறிப்பிட்ட காலக்கெடு வைத்திருப்பார்கள். அந்த கெடு முடிந்ததும் மீண்டும் அந்த சிலை ஏலம் விடப்படும். சிலையால் எந்த லாப நட்டமும் இல்லை. ஆனால் அந்த கௌரவம், அதற்காகவே அதை தூக்கி தோளில் சுமக்கவே பலர் விரும்பினார்கள். இந்த ஏலத்தின் மூலம் சிலையும் பாதுகாப்பாக இருக்கும். அதே சமயம் ஏலம் விடுபவருக்கும் மற்ற சிலைகளை பராமரிக்க பணம் கிடைக்கும். ஏலம் விடப்பட்டவை அந்த கால அவகாசம் முடிந்ததும் மீண்டும் ஏலத்தில் வேறொருவருக்கு சொந்தமாகும். ஆனால் அதே நேரம் அது சரியாய் பாதுகாக்கப்படாமல் களவு நடந்தால் அவ்வளவுதான். கணக்கில் இல்லாத அளவுக்கு தண்டம் அழ வேண்டும் பணத்தால். கம்பெனி ஷேர் ஏலம் முடிந்துவிட்டது.
இது கௌரவத்திற்காக மனித மனங்களை பேராசையால் கௌரவத்தால் நிரப்ப விடப்படும் ஏலமாகும். பிசினஸ்மேன் வட்டாரங்களில் யார் அந்த சிலையை ஏலம் எடுக்கிறாரோ அவருக்கு அதிக மரியாதை கொடுக்கப்படும். ஒரு வழியாய் ஏலம் எடுக்க அதிக போட்டிகள் ஏற்பட ஆளாளுக்கு பணத்தை ஏற்றிக்கொண்டே போக வரதனுக்கு மூச்சு முட்டியது. எழுந்து வந்தவர் டென்ஷனில் சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். 4-5 இழுக்கவும் தூரமாய் வந்து நின்றது ஒரு கார். நல்ல கட்டுமஸ்தான ஒருவனும் ஒரு பெரியவரும் இறங்கினார்கள். இருவரையும் பார்க்கவே பெரிய இடமாய் தெரிந்தார்கள். வந்தவர்கள் 5 நிமிடம் காத்திருக்க வந்தான் ஆடவன் ஒருவன் 2 பெண்களோடு. அவர்கள் ஏதோ பேசிக்கொள்ள நகரப்போன வரதனின் கண்ணில் பட்டது அந்த சிலை. காரில் வந்த இருவரும் அவசரமாய் அதை வாங்கி கொண்டு கிளம்பினார்கள். பார்த்து கொண்டிருந்த வரதன் மெதுவாய் நடை போட்டார் அவனை நோக்கி. அந்த பெண்கள் கிளம்பி போயிருந்தனர். அவர் என்ன ஏதென கேட்க சொல்லாமல் இருந்தவன் பின்பு அவரை பழைய கட்ட பஞ்சாயத்து வரதன் என அடையாளம் கண்டு கொண்டதும் காலிலேயே விழுந்து விட்டான். அண்ணே, என தெரியலையா? உன்கிட்ட பெரிய கையா வேலை பார்த்த சேகரோட மச்சான்தான் நானு. அண்ணே, வெள்ளை வேட்டி சட்டைன்னு ஆளே மாறி போயிட்டீங்க. எப்படி இருக்கீங்க? உடம்பெல்லாம் சுகந்தானே? அடையாளம் தெரியாவிட்டாலும் தன்னுடைய ஆட்களில் சேகரை நன்றாக தெரிந்த வரதன் மேலும் அவனை பற்றி விசாரிக்க அவனோ அவனை பற்றி அள்ளிவிட இவரின் பல கொள்ளை பெருமைகளை புகழ்ந்து பேசினான். பின் என்ன விஷயம் என போட்டு வாங்கிட அவனோ மொத்தமாய் கைடன்ஸ் கம்பெனிக்கு சிலைகளை கொடுக்கும் பார்ட்டி தனது பல சிலைகளோடு கப்பலை நடுக்கடலில் வைத்துக்கொண்டு சிக்கி தவிப்பதாகவும் நம் நாட்டுக்குள் எடுத்து வந்தாலும் உதவ ஆள் இல்லாமல் இருப்பதாகவும் அதற்கான பசையுள்ள பார்ட்டி யாரேனும் இருந்தால் நல்லது என அவர்கள் சொல்லி செல்வதாகவும் சொன்னான். பொறவு, நீ ஏதோ செலை கொடுத்த? ஆமா அண்ணே, அது போன முறை ஏலம் விட்டது. அவங்க மொத்தமாக கம்பெனியை வித்துட்டு போகிறாங்க. சேர்த்த சொத்து நிர்வகிக்க ஆள் இல்லைன்னு ஒரே புலம்பல். அதுவும் இப்போ பாதி வரை வந்த சிலைகள் வேற கடலில் நிற்கிது. மறுபடியும் திரும்ப எடுத்து போக முடியாது. எல்லாமே பிளாக் மணியில் வாங்கினது. வேற நாட்டுக்கு கொண்டு போனால் மாட்டிப்பாங்க. அதான் நம்ம ஊரில் யார்கிட்ட இந்த வேலையை கொடுக்கலான்னு யோசனையாக இருக்காங்க. மொத்தம் எம்புட்டு சிலை தேரும். அடுத்த வருஷம் வர ஏலத்தில் விடுற அளவுக்கு இருக்குது. பட் கண்டெய்னர் உள்ளே வந்தால் யாராவது பொறுப்பெடுத்துக்கணும். கொஞ்சம் பணமும் செலவாகும். எம்புட்டு ஆளை பொறுத்து நான் தான் பேசி பார்க்கணும். சரிண்ணே, நான் வாரேன். நீங்கள் எதுவும் முக்கியமான வேலையாக வந்திருப்பீங்க. போக போனவனை இழுத்து பிடித்து வைன் ஷாப் பக்கம் போனவர் அவருக்கு இதை முடித்து கொடுக்குமாறு சொன்னார். முதலில் வேணாம், எதுக்குன்னு ரிஸ்க்கு உங்களுக்கு என சொன்னவன் இறுதியில் ஒத்துக்கொண்டான். கப்பலில் இருக்கும் சிலைகள் ஊருக்கு வர வேண்டிய பெர்மிஷன் எல்லாம் வரதனால் நடத்தப்பட்டது. பின் சிலைகளும் அவரது பழைய அடியாட்கள் வைத்து அவரது இடத்திற்கு வரவழைக்கப்பட்டது. கப்பல், படகு, ட்ரெயின், ஆட்டோ, வேன் என வாகனங்களை மாற்றி மாற்றி எல்லாம் ஒரு நாள் அவரது குடோனுக்கே வந்து சேர்ந்தது. அதை கண்ணார பார்த்து பல பரிசோதனை எல்லாம் செய்து இறுதியில் கௌரவ மன்னன் வரதன் பார்த்து சந்தோஷப்பட்டு தன்னைத்தானே மெச்சிக்கொண்டார். அவர் திறமைக்காக மகனை பல ஏகபோக பேச்சுக்கள் பேசினார். சித்தார்த்துக்கு என்றைக்குமே தந்தையின் கட்ட பஞ்சாயத்து தொழிலில் அவ்வளவு நல்ல எண்ணம் இருந்ததில்லை. அதில் தலையிட்டதும் இல்லை. அவர் போக்கிற்கே விட்டவன் ஆபீஸ் வேலைகளை கற்றுக்கொண்டு திறம்பட நடத்த முயற்சித்தான். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேறினான் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்குள் அப்பன்காரன் பண்ணிய அரைவேக்காடு வேலையில் எல்லாமே ஏமாற்றம் என வந்து நின்றது 1 மாதத்திற்கு பின் ரிசல்ட். வந்திருந்த புரோக்கர் தொடங்கி எல்லோருமே பொய், எல்லாமே நட்டம். அவர் அனுமதி வாங்கி கொடுக்க அனுப்பிய எந்த செய்தியும் எந்த பணமும் அந்தந்த ஆபீசர்களுக்கு செல்லவில்லை. அவர் முதலில் அனுமதி கேட்டது அந்தந்த ஆபீசர்களிடமும் இல்லை. வரதன் ஆட்கள் போகவும் சரக்கு கரையில் இருக்கவும் சரியாய் போக அவர்கள் அதிகமாய் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. வேலையை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என நினைத்து பெரிய பல்பாய் வாங்கி கொண்டார்கள். சிலையை பரிசோதிக்க வந்தவர்கள் தொடங்கி எல்லோருமே போலி, எல்லாமே போலி. ரகசியம் அரசாங்கத்துக்கு தெரியக்கூடாது என சொல்லி செய்தது கடைசியில் அவருக்கே ஆப்பாய் முடிந்து போனது.